உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் முதலில் களம் கண்டு மக்கள் பக்கம் நின்று போராடிய அதே பரந்தூர் மண் இன்று முதலமைச்சராக இருக்கும் அவரது நிர்வாக திறனுக்கே ஒரு அக்கினி பரீட்சையாக மாறியிருக்கிறது. ஒருபுறம் எதிர்க்கட்சியை சேர்ந்த தலைவராக இருந்தபோது ஏகனாபுரம் கிராம மக்களுக்கு அளித்த வாக்குறுதி, அதாவது உங்களது விளைநிலங்களையும் வாழ்விடங்களையும் எக்காரணம் கொண்டும் கையகப்படுத்த விடமாட்டேன் என்ற உறுதிமொழி. மறுபுறம் தலைநகர் சென்னையின் எதிர்கால வளர்ச்சிக்கும் பன்னாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் ஒரு பிரம்மாண்டமான புதிய பசுமை வெளி விமான நிலையம் அமைந்தே தீர வேண்டும் என்ற தொழில்துறையினரின் அழுத்தம். சுமார் 27,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பிரம்மாண்ட பரந்தூர் திட்டத்திற்காக 5,746 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. இதில் ஏகனாபுரம் கிராமம்தான் இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தின் மைய புள்ளியாக விளங்குகிறது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஏகனாபுரத்தின் 605 வீடுகளும் 900 ஏக்கர் செழிப்பான விவசாய நிலங்களும் முழுமையாக அழிக்கப்பட்டு அந்த கிராமமே தமிழக வரைபடத்திலிருந்து நிரந்தரமாக மறைந்துவிடும். நாங்கள் எங்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக மாற மாட்டோம் என துடிக்கும் அந்த எளிய மக்களின் ஒற்றை நம்பிக்கை இப்போது முதலமைச்சர் விஜய் மட்டும்தான் என்கின்றனர். சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் எச்சரிப்பதோ வேறு விதம். இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் அமைந்தால் அப்பகுதியில் உள்ள 12 பெரிய ஏரிகளும் 20க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளும் முற்றிலும் மூடப்படும். இது பருவமழை காலங்களில் சென்னை மாநகரையே மூழ்கடிக்கும் பெருவெள்ளத்திற்கு வழிவகுக்கும் என்கின்றனர். இதற்கிடையே ஒருவேளை விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டால் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் சிப்காட் தொழில்பேட்டை அமைக்கப்படலாம் என்ற செய்தி மற்ற கிராமத்து விவசாயிகளிடையே புதிய குழப்பத்தையும் எதிர்ப்பையும் உருவாக்கியுள்ளது. திட்டத்தை கைவிட்டால் தொழில்துறையினரின் அதிருப்தி, தொடர்ந்தால் மக்களின் கடுமையான எதிர்ப்பு. பல ஆண்டுகளாக தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து பிள்ளைகளின் திருமணம் தள்ளிப்போய் எதிர்காலமே கேள்விக்குறியாகி நிற்கும் பரந்தூர் மக்களின் இந்த நீண்ட கால துயரத்திற்கு முதலமைச்சர் விஜய் என்ன தீர்வு காணப் போகிறார்? மக்களிடம் கொடுத்த வாக்குறுதியா, மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியா? முதலமைச்சரின் அடுத்த அதிரடி நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.